ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பூண்டு குழம்பு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்களை வறுத்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். மிளகு சீரகம் கொஞ்சம் கலர் மாறின உடனே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி எதுவும் சேர்க்காமல் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அதே பேனில் குழம்புக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் 1 கப் அளவுக்கு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. பூண்டு ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்குனா போதும். இப்போது நான் ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்தளவுக்கு சேர்த்துருக்கேங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போது குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. மசாலா நல்லா எண்ணெயில் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நான் 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேங்க, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க, கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம், 1 நிமிஷத்துக்கு. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கட்டும், நான் மூடி போட்டு 1 நிமிஷம் வேக வைக்கிறேன். பாருங்கள், ஓரளவுக்கு தக்காளி வதங்கியிருக்கு. இப்போ நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் வெந்தயம் மசாலாவை நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டு குழம்பு சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்குங்க. பூண்டு குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் மட்டும் பொரிச்சா போதும், அதுவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பூண்டு குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த குழம்பு ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.